இவ்வளோ நாளாக நான் பண்ணது தப்புன்னே தெரியாமல் இருந்திருக்கேன். நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு. நீ இவ்வளோ நாளாக என்கிட்ட காசு இல்லைன்ற விஷயமே தெரியாமல் பார்த்துக்கிட்ட. அப்படிப்பட்ட உனக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் கொடுத்துருக்கணும். கொடுக்காது என் தப்பு தான் இல்லை. நான் வாடகை என் வீட்டில் இருக்க மாதிரியே இருந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபோட லவ்வை மட்டும் இல்லை, அவங்க கூட வேலையும் ஷேர் பண்ணிக்கணும். பொதுவாக ஒய்ஃப் வீட்டில் வேலை பார்க்கும்போது ஹஸ்பண்டும் கூட சேர்ந்து வேலை பார்க்கலைனாலும் அவங்க பக்கத்தில் நின்று 4 வார்த்தை அன்பாக பேசினாலே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல. நான் அதை செய்யலை. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் கீர்த்தி, நான் வேணுன்னே அப்படி பண்ணலை. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், என் மேலே ஏதாவது கோவம் இருந்தா என்னை 4 அடி வேணா அடிச்சுக்கோ. அந்த மாதிரி என்னை தனியாக மட்டும் விட்டுட்டு போயிடாத. சத்தியமாக முடியல. இல்லடா, இனிமே நானும் அப்படி பண்ண மாட்டேன். எத்தனை விசில்ரா வச்ச? விசிலா தெரியலையே. அதெல்லாம் பார்க்கணுமா என்ன? அப்புறம் எதுக்கு விசில் இருக்கு? நம்ம தூங்கிடக்கூடாதுன்னு அலர்ட் பண்ணுறதுக்கு இருக்குன்னு நினச்சேன். என்னன்னே தெரியாம தான் சமைக்க வந்துட்டியா? இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுமா? ஹேண்டில் கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.